இது என்ன மரம்னு தெரியுதுங்களா? இதுதான் சந்தன மரம். நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு மரம் இவ்வளோ நாள் திருடனுங்க கையில் சிக்காத தப்பிச்சு இருந்தது. அது பாருங்களேன், எப்படி பூ பூத்துருக்குது பாருங்க. சந்தன மரம் அப்படியே செக்க செவேர்னு பூ. அதாவது பாருங்க, மூக்குத்தி மாதிரி இந்த சிகப்பு சிகப்பாக இருக்கிறது பூரா இன்னைக்கு பூத்த பூ பாருங்க. இது மரம் ஃபுல்லாகவே பூ தான். இதையே இந்த வீடியோவை பார்த்துட்டு என் பக்கத்தில் இருக்கிறவன் எவனாவது ஆட்டை போட்டுறானே என்னமோ தெரில, அதுவே பயமாக இருக்குது. எல்லாமே சந்தன பூ தான் பாருங்களேன். அதுக்கு உள்ளே என்ன இருக்குது என்ன இதுன்னெலாம் பார்க்க மாட்டானுங்க. சந்தன மரமா, அதோடு சரி அதை வெட்டுறா அப்படின்னு சொல்லி வந்து வெட்டிட்டு போயிடுவானுங்க. எவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிருந்ததே பெரிய விஷயந்தான். இது பாருங்களேன், எவ்வளோ பெரிய மரம் வந்துருச்சு. இது ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாக பூ பிஞ்சு இருக்குது. இதெல்லாம் பழுத்து குருவிங்க சாப்பிட்டு போய் நிறைய இடத்துல இது உற்பத்தி பண்ணும். பாருங்களேன் எப்படி பூ பூத்துருக்கு பாருங்க. இது எல்லாமே ஆனால் காஞ்சி போன மாதிரி தெரியும், ஆனால் அது எல்லாமே பூ. நம்மளோட கேமராவில் இவ்வளோ தான் கிளாரிட்டி பாருங்களேன். இது எல்லாமே நல்லா வெடிச்ச பூ, இப்போ தான் வெடிச்சிருக்குது. எவ்வளோ பெரிய மரம் வந்து இப்போதைக்கு யாருக்கிட்டையும் இல்லை. இருந்தாலும் நம்ம கையில் ஒரு மரம் இருக்குது. அதை வந்து ஏன் ஆட்டை போட்டுட்டு போகிறான்னு தான் தெரில. ஒரு நாளும் நான் காட்டுக்கு வரும்போதெல்லாம் இன்றைக்கி இருக்குமான்னு நினச்சிட்டே வருவேன். அப்பா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். சரி, இவ்வளோ பெருசு வந்துருச்சு, ஒரு ஃபோட்டோவாவது ஒரு வீடியோவாவது எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் எடுத்தேன். இவ்வளோ பெரிய மரம் பாருங்களேன். ஆனால் எங்கள் காட்டில் நிறைய இதிலேருந்து உளுந்து கொட்டின பழங்கள் எல்லாம் குருவி இதெல்லாம் சாப்பிட்டு போனது. எக்கச்சக்கமான செடி எல்லாம் முளைச்சிருக்குது. நான் எதையும் பிடுங்கி விடல. அது வாக்கில் சரி வரட்டும், வரட்டும். ஏதோ நம்ம பூஜைங்களுக்கு, நம்ம பூஜை யாகம் இந்த மாதிரி இதுங்களுக்காவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்கோங்க, இதுதான் சந்தன மரம். தெரியாது.